ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லியோட ஒரு ஃபேமஸான டிஷ், ஹை ப்ரோட்டீன் மூங்லெட். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. இதுக்காக நம்ம ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். 2 hours ஊறட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதிகமாக வாட்டர் போட்டு அரைக்க வேண்டாம். தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட், பெருங்காயம், 1 pinch பேக்கிங் சோடா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 tablespoon வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுக்காக. இப்போ ஸ்டவ்வில் நம்ம தவா வச்சிடலாம். தவா சூடான உடனே இதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் திக்னஸில் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். ஆயிலில் கூட பண்ணலாம், ஆனால் இங்கே ட்ரெடிஷ்னலாக பட்டரில் தான் இது பண்ணுவாங்க. நிறைய பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், சைட்லேயும் மேலேயும். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக ஆம்லெட் பண்ணுற மாதிரி தான். இங்கே எல்லோரும் வெஜிடேரியன்ஸ்ன்றதால இது ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் தி ஆம்லெட். ரொம்பவும் டேஸ்டியான நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயும் பண்ணலாம், இல்லை ஈவினிங்கும் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடியாக எடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சட்னி இதோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். The very tasty and nutritious moonglet is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.